ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபுவுடைய புஸ்தகம் வேதமும் தியானமும் பகுதியில் யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் நாம் வாசித்து தியானிக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, சோத்திரம். கடந்து போன நேற்றைய தினத்திலே 31ஆம் அதிகாரம் யோபு தன்னுடைய நீதிகளை எல்லாம் தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் சொல்லி தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறதை நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, அதே போல இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதித்திரம் சொல்லி ஓய்ந்தார்கள். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடினாலே அவர்கள் 3 பேரும் ஒண்ணுமே சொல்ல முடியல. சொல்றதெல்லாம் ஆமா உண்மைதானே அப்படி என்று சொல்லி அவர்களின் எண்ணத்தை பேசுறது அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்கும் போதுல ஒருத்தவன் தான். அவன் யாருன்னு பார்க்கலாம். அதனால் ராமின் வம்சத்தானாகிய பூசியனாகிய பரகேயேலின் குமாரன் எலிகூவுக்கு கோபம் உண்டது. எலிகூன்னு ஒருத்தன் வந்திருக்கான், 4வது ஆளு. ஹல்லேலூயா. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமான நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. அந்த நண்பர்கள் மேலும் கோபம் வந்ததாம். இந்த யோபுவின் மேலும் பயங்கரமான ஒரு கோபம் வந்ததாம். அவனே நீதிமான்னு சொல்லிக்கிறானே அப்படின்ட்டு. இப்போ நம்மளுடைய நல்ல காரியத்தை 4 பேர் சொல்ல தானே சொல்லுவாங்க. இப்போ நம்மளும் அதெல்லாம் செஞ்சோம்ப்பா, இதெல்லாம் செஞ்சோம்ப்பா அப்படிலாம் சொல்கிற மக்கள் இப்போல்லாம் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் என்று சொல்லி ஒரே வீடியோவும் ஃபோட்டோவுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறதான வேலையில் இந்த எலிகூக்கு கோபம் வந்திருக்குது. என்ன கோபம் என்று நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்ததின் நிமித்தமும் அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. மறுமொழி சொல்லலை, அவ்வளோதான், இவன் பேசுறதுக்கெல்லாம் அவங்க ஆமாசாமி போட்டுக்கிட்டு இருக்காங்களோ என்று சொல்லி அவர்கள் மேலும் அவனுக்கு கோபமாக வந்துச்சான். அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவர்களானபடியால் எலிகு யோபுவின் வார்த்தைகள் முடிந்து தீரு மட்டும் காத்திருந்தான். சரி, அவர் எல்லாரும் பேசட்டும், என்னெல்லாம் பேசுகிறாருன்னு பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. பார்க்கும்போது அவன் ரொம்ப பவ்யமாக அமர்ந்திருக்கிறான், ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி. இப்போ அந்த நல்ல பிள்ளை எப்படி வாய் திறந்து பேசுதுன்னு பார்க்கலாம். இந்த 3 மனுஷரின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகு கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. மறுபடி அவனுக்கு கோபம் தான் வந்துகிட்டே இருக்குது. ஆதலால் பரகேலின் குமாரன் எலிகு என்னும் பூசியன் பிரதித்திரமாக, பூசியன் என்னும் எலிகூன்னு போட்டிருந்தாக, இப்போ எலிகு என்னும் பூசியன் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவனுக்கு பூசியன் எலிகு 2 பெயர் இருந்திருக்குது. நான் இள வயது உள்ளவன், நீங்களோ விருத்தாப்பியர். ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று இருந்தேன். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். அது உண்மைதானே? கண்டிப்பாக உண்மை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இப்போ நம்ம டெய்லி பைபிள் வாசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரியும். அப்புறம் அந்த வசனத்தை குறித்து இன்னவங்க ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை வெளிப்படுத்துவாங்க. அந்த நேரத்தில் அதுவும் கூட நம்மளுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய சுவாசமே நம்மை உணர்வுள்ளவனாக்குமே தவிர வேற எந்த விதத்திலையும் உணர்வு. பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன். அவனுக்கு எவ்வளவு பாருங்க, முதியவர்கள் எல்லாரும் ஞானமார்கள் அல்ல, பெரியோர் எல்லாம் ஞானவான்கள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. என்னெல்லாம் பேசுகிறான்னு. சரி, என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. இதோ உங்கள் வசனங்கள் முடியும் மட்டும் நான் காத்திருந்தேன். நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடு மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன். ஓகே, நான் இப்படிலாம் இருந்தேன், இதுக்காக தான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் உங்கள் சொல்லை கவனித்தேன், ஆனாலும் இதோ உங்களில் யோபுவுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரதித்திரம் சொல்லுகிறவன் இல்லை. ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள். மனுஷன் அல்ல, தேவனே அவரை ஜெயங்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
அவர் என்னை பார்த்து பேசினதில்லை. நீங்கள் சொன்ன வார்த்தைகளினால் நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்வதும் இல்லை. அவர்கள் கலங்கி அப்புறம் பிரதியுத்தரம் சொல்லாதிருக்கிறார்கள். அவர்களுக்கு பேச்சு அற்றுப்போயிற்று. அவர்கள் பேசார்களே என்று காத்திருந்தேன். ஆனாலும் அவர்கள் அப்புறம் மறுமொழி கொடாமல் இருந்தபடியால் நானும் பிரதியுத்தரமாக எனக்கு தோன்றிய மட்டும் சொல்லுவேன். நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன். வெளிப்படுத்துப்பா. யாருக்கு தான் அறிவுரை சொல்றதுக்கு ஆளா இருக்குது. ஆளு பெரிய ஆளுன்னு இல்லை, சின்ன ஆளுன்னு இல்லை, படித்தவனும் கிடையாது, படிக்காதவனும் கிடையாது, ஏழையும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது, உயர்ந்தவனும் கிடையாது. அறிவுரை சொல்றதுக்கு 1000 பேர் வருவாங்க நம்மளுக்கு, இல்லைங்களா? ஹல்லேலூயா. அதோட இந்த நான் பேசுகிறேன்னு சொல்லி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னு பார்க்கலாம். வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. மனுஷ ஆவி. ஹல்லேலூயா. அது கத்த தந்த தீபமாக இருக்கிறதுன்னு ஒரு வசனம் இருக்குது இல்லைங்களா? இங்கே என்ன அவரை நெருக்குது ஏவுதுன்னு பார்க்கலாம். இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்து புது துருத்திகளை முதலாய் பீறு பண்ணுகிற புது ரசத்தை போல் இருக்கிறது. அவரையும் சொல்கிறார். நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன். என் உதடுகள் திறந்து பிரதித்துரம் சொல்லுவேன். நான் ஒருவனுடைய முகத்தை பாராமலும் ஒரு மனுஷனுக்கு இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக. நான் இச்சகம் பேச அறியேன். பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாக என்னை எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இச்சகம் பேசுகிறவங்கெல்லாம் யோசிச்சுக்கோங்க, சீக்கிரமாக ஆண்டவர் எடுத்துருவார். எத்தனை பேர் பரியாசம் பண்ணுறாங்க, எத்தனை பேர் இப்படி மோசமான ஒரு சூழ்நிலைகளை பேசுகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் பிரியமானவர்களே. ஆமாம், எல்லாரும் வேறு விதமாக அவர்கள் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இச்சகம் பேச அறியேன். பேசினால் இச்சகம் என்றால் என்ன? பொறாமையோடு பேசுகிற காரியம், பெருமையோடு பேசுகிற காரியம், மற்றவர்களை பற்றி அவதூறாக பேசுகிற காரியம், இவைகள் எல்லாம் இச்சகம். அல்லேலூயா. இச்சகம் பேசி நல்ல நீண்ட நாள் வாழ்கிற மக்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர குறைந்த ஆயில எவனும் போனதா இல்லை. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. நம்முடைய எலிகூ அப்படி தான் சொல்கிறாரு. சீக்கிரமாக என்னை தேவன் எடுத்துக்கொள்ளுவார். இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் பேசவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் முதியவர்கள் நீங்கள் பேசுகிறது ஒன்றும் அவரை உணர்வுள்ளவரை ஆக்கலை, அப்படி இப்படி என்று சொல்லி வேதனைப்படுத்துகிற, மறுபடியும் ஒரு வேதனைப்படுத்துகிற காரியமாக தான் இருக்குது. நான் ஆறுதல் படுத்துவேன்னு சொல்கிறாப்புல. ஆனால் ஆறுதல் யாரை படுத்த போகிறாருன்னு தெரியல. இந்த 3 பேரையும் மட்டம் தட்டி உட்கார வச்சுட்டாங்க. இனி யோபுவுக்கு நீங்கள் பெரியவர்கள் ஞானமுள்ளவர்கள் அல்ல, நீங்கள் முதியவர்களிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்துல ஆவி இருக்குது, ஆவி பேசும் அப்படியெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லாதபடி பாருங்கள். அல்லேலூயா. நீதியை அறிந்தவர்களும் அல்ல. முதியவர்களாக இருந்தாலும் ஒரு ஆவி உண்டு, நான் பேசுகிறேன், என்னுடைய ஆவி பேசட்டும் என்றெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வைக்கிறார். இனிமேல் தான் அவர் பேசுவார் போல. இன்னும் இருக்கிற 42 அதிகாரம் இருக்குது இல்லைங்களா? அதில் இனி 10 அதிகாரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஒருத்தராக பேசி அப்புறம் ஆண்டவர் பேசி அப்புறம் ஆண்டவர் என்ன செய்யணும் எது செய்யணும்னு சொல்லிட்டு ரெட்டிப்பான நன்மைகளை கொடுக்கறதை நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இடைப்பட்ட என்ன நடக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இடைப்பட்ட அதிகாரத்தை யாருமே வாசிப்பதில்லை. ஏனென்றால் ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லி பலர் யோபுவினுடைய புஸ்தகத்தை அந்த 1 அதிகாரம் 2 அதிகாரம் வாசிப்பார்கள், அப்புறம் 42 அதிகாரம் வாசித்து விடுவார்கள். அவ்வளவுதான். இடையிலே இவர்கள் எல்லாம் என்ன சொல்ல வருகிறார்கள், ஏன் இப்படி பேசுகிறார்கள், இதற்கு மறுமொழி என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றியெல்லாம் யாருக்குமே தெரியாது பிரியமானவர்களை. பாருங்கள், இங்கே நம்மளை பாருங்க, நம் கஷ்ட காலத்திலே நமக்கு ஆறுதல் சொல்ல வர்றேன் என்ற பெயர் வழியில நம்மளை இன்னும் பயமுறுத்துகிற மக்கள் தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு வீட்டில் இறந்து போயிட்டாங்களோ இல்லாட்டி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வேதனையோடு கண்ணீரோடு உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ ஆக்சிடெண்ட் நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன செலவாகுமோ, எப்படியும் பிள்ளை பிழைப்பானா, என்ன ஆகுமோ ஏது ஆகுமேன்னு சொல்லிட்டு வேதனையோடையும் கண்ணீரோடையும் நிற்கிறாங்க. ஆனால் அதுங்க பார்க்க வந்தவங்க எல்லாரும் இப்படி தான், அங்கே ஆக்சிடெண்ட் அடிச்சு அவன் இறந்து போயிட்டான், இங்கே ஆக்சிடெண்ட் அடிச்சு இவன் இறந்து போயிட்டான், எங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி தான் நடந்துச்சு, ஆனால் கடவுள் காப்பாற்றினாரு, இப்படி சொல்கிற மக்கள் பயங்கரமான மக்கள். நமக்கு இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துவாங்களே தவிர நம்மளை ஊக்கப்படுத்த மாட்டார்கள் பிரியமானவர்களை. புதிதாக பேசுகிற யாராக இருந்தாலும்
யாரோ ஒரு மனிதனாக இருந்தாலும் பாருங்கள், இவர் இளவயது 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 ரத்தம் துடிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால முதியோர்களை மதிக்காம பேசக்கூடாது. நமக்கு தெரிந்திருந்தாலும் காத்திருந்தேன், அமைதியா இருந்தேன் அப்படியெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் நல்ல காரியம்தான். ஆனாலும் பாருங்க பிரியமானவர்களே, இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம் என்று சொல்லி, நம்முடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல பேருக்கு ஆறுதலா இருக்கணுமே தவிர உபத்திரமாய் இருக்கக்கூடாது. ஆறுதலற்று தவிக்கிற மக்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும். வார்த்தையால் பைசா கொடுக்கலாம், ட்ரெஸ் கொடுக்கலாம், ஏதாயிலும் கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டுமே தவிர நீ இப்படி இருந்த, இப்படி ஆனதுக்கு காரணம் உன்னுடைய அக்கிரமம் தான், உன்னுடைய பாவம் தான். நம்ம இந்த சிபிஎம் கிருபாசனத்துல எல்லாம் பார்த்தா தெரியும் பிரியமானவர்களே. பாவி 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 பாவின்னு நம்மளை பாவியை பிரித்து மேய்ஞ்சு விட்டுருவாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. பாவி தான், நம்ம பாவி, நம்ம பரிசுத்தவான்கள் ஆகிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம இப்படி தான், இது பாவம் தானோ, நம்மளால் வாழவே நம்ம யாருக்கும் உபதேசம் செய்ய முடியாதோ, நம்ம பாவத்திலே தான் வாழணுமோ, நம்ம பாவத்திலிருந்து மீண்டெடுக்கணும், எப்படி மீண்டெடுக்கிறது? பாவி பாவி, டெய்லி ஒரு பாவியாக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? பாவத்தை அறிக்கை செய்யணும், அதை விட்டு விடணும், இரக்கம் பெறணும். அல்லேலூயா, ஆமென். ஆகையினாலே இங்கே குற்றப்படுத்துகிறவர்கள் இந்த உலகத்திலே அதிகமானவர்கள், ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அதிகமானவர்கள். நாமும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆலோசனை சொல்லும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் கடினமான மக்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு விதம் 4 விதமான மனிதர்கள் இருப்பார்கள் என்று நாம் உலக காரியங்களில் வழக்கிலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையினாலே ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. யாருக்காகவும் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அதனால ஜெபம் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான். அது ஜெபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கதை அடிப்பாங்க. ஜெபத்தில் இவர்கள் அப்படி அவர்கள் அப்படி என்று சொல்லி கதையடிக்கிற காரியம் உண்டாயிருக்கும். ஜெபத்தில் ஆண்டவருக்கு என்ன எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அந்த மெத்தடில் தான் ஜெபிக்கணும் பிரியமானவர்களே. பரலோக ராஜ்யத்தை நாம் இந்த பூலோகத்துக்கு கொண்டு வருகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இழந்து போனதை தேடவே வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னதைப் போல எங்கெல்லாம் இழந்து போனவர்கள் கிடைக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நாம் பிடித்து அவர்களையெல்லாம் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அவர்களை எல்லாரையும் நாம் மேன்மைப்படுத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.